ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवம். அறிவோம். இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடத்தில் கர்மங்களை செய்யும் பொழுது மனமானது தூய்மை அடைய வேண்டும் என்றால் எந்த பாவனையோடு கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ யாரும் கர்மங்களை செய்யாமல் இல்லை. ஒருவராலும் கர்மங்களை செய்யாமல் இருக்க முடியாது. எத்தனை விதமான கர்மங்களை செய்வதற்கு இந்த கருவிகளை எல்லாம் நமக்கு கொடுத்தது யார்? அற்புதமான உடலை கொடுத்தது யார்? இந்த கர்மங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த புறச்சூழல்கள் ஒரு அற்புதமான ஒரு சூழல். இந்த சூழல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு எல்லாமே இவை அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு மாபெரும் உயர்ந்த சக்தி, அற்புதமான சக்தி மனிதர்களுடைய அறிவிற்கும் ஆற்றல்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியால் இவை அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றது. So there must be some sense of gratitude. So we always say attitude of gratitude. இந்த உலக விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லலை. கர்மங்களை செய்து கர்மத்தினுடைய பலனை எப்படி இருந்தாலும் அனுபவிக்க போறோம். ஆனால் இந்த கர்மங்களை செய்யும் பொழுதும் இந்த கர்மங்களினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுதும் while performing the karma or while experiencing the fruits of the karma, all we need to do is we have to remember the Lord. அதனால யஜ்ஞ அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ஈஸ்வரன்னு பார்த்தோம், பகவான்னு பார்த்தோம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்திர லோகோயம் கர்மமந்தனாக, எந்த ஒரு செயலானது இறைவனுக்காக செய்யப்படவில்லையோ, இறைவனிடத்தில் அர்ப்பணித்து செய்யப்படவில்லையோ, அப்படி அல்லது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக செய்யப்படவில்லையோ, if the actions are performed only with the attitude of selfishness, only to fulfill the egocentric desires, அப்போ அந்த கர்மங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? மனிதர்களை பந்தப்படுத்தும். Sometimes you don't even know that these karmas are slowly binding us. இந்த கர்மங்கள் நம்மை பந்தப்படுத்துகின்றதுன்னு கூட நமக்கு தெரியறது கிடையாது. அதனால தான் ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம். ஸோ ததர்த்தம்னா ஈஸ்வரார்த்தம். கர்ம கௌந்தேய அப்படி, ஹே கௌந்தேய கர்ம குரு. எப்படி செய்யணும்? ஈஸ்வரார்த்தம் செய்யும் பொழுது கூட முக்த சங்கக அப்படி, இந்த வார்த்தை 18வது அத்தியாயத்தில் கூட பார்த்தோம். சாத்வீகமான கர்த்தால முதல் வார்த்தை என்ன இருக்கு? முக்த சங்கோ நகம்பாதி. அதுதான் அவர் சொல்றார். சித்திய சித்தியோ நிர்விகாரக சாத்விக கர்த்தா உச்சத்தேன்னு. முக்த சங்ககன்னா நான் முன்னாடியே 2வது அத்தியாயத்தில் கூட சொன்னேன். சித்திய சித்தியோ அங்கே நிர்விகார வரும். ஆச்சாரியர் சொல்லும் பொழுது ஈஸ்வரனுக்காக காரியங்களை செய்துவிட்டு இந்த கர்மங்களால் பகவான் திருப்தி அடையட்டும்னு கூட நினைக்க கூடாதுங்கிறார். எல்லா கர்மங்களையும் பகவானுக்கு ஒப்படைத்து விட்டு, கர்மங்களை எல்லாம் இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டு
நான் எல்லா கர்மங்களையும் இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன் அப்படி, குருவுக்காக செய்கின்றேன், இறைவனுக்காக செய்கின்றேன்னு ஈஸ்வரோ மே துஷ்யதி இத்தி அப்படின்னு, இந்த கர்மங்களினால் ஈஸ்வரன் சந்தோஷம் அடையட்டும்னு கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் முக்த சங்கஹ அப்படின்னு. See, you have to offer all the karmas to the Lord, but then you should not expect anything from the Lord. It is his wish. He may give, he may not give. It is his choice. But we should only understand Lord doesn't have any moods. அவருக்குன்னு மூட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. முக்த சங்கஹ சமாச்சார அப்படி என்ன ஆகும், இப்போ சாதாரணமாக இந்த உலக மக்களை திருப்தி செய்வதற்காகவே நீங்கள் கர்மங்களை செய்து நீங்கள் பாருங்களேன், அப்படி தானே செய்துன்னு இருக்கோம். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நீங்கள் எல்லாரையும் மனதில் வைத்துக்கொண்டு கர்மங்களை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் இப்படி ஒன்லி தேர் குவாலிட்டிஸ் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் அந்தக்கரண். அப்படி இவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களுக்காக நான் செய்கிறேன், அவங்களுக்காக நான் செய்கிறேன்னு கர்மங்களை செய்து கொண்டே இருந்தால் எண்ட் ஆஃப் த டே வாட்ச் யுவர் ஓன் மைண்ட் அப்படின்னு. Then for whom you are doing, only their qualities reflect in your mind. Suppose for whom you are doing, if they are sattvic people, your mind will be more sattvic. But sometimes if you do actions for the tamasic people and rajasic people who are extremely selfish, knowingly or unknowingly, you also will become selfish. Is it not so? You have observed that. இப்போ யாரோடையாவது நீங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தீர்கள்னா, கர்மங்களை அவர்களுக்காக செய்து கொண்டே இருந்தீர்கள்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடும் அப்படின்னா, தே வில் டோட்டலி இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் அந்தக்கரண் அப்படின்னு. யூ வில் பி கம்ப்ளீட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தேர் ஓன் குவாலிட்டிஸ் அப்படி. சரி, நமக்கே பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு. இதில் வேற இஃப் அதர் பீப்புள் ஸ்டார்ட் இன்ஃப்ளூயன்சிங், வாட் வில் ஹேப்பன்? தென் ராகத்வேஷம் ஒன்லி வில் ரிமைன். No, you do only for Ishwarartham. Don't expect anything from the Lord. After some time, Lord is the abode of எல்லா கல்யாண குணங்களும் பகவானிடத்தில் இருக்கின்றது. So those qualities of the Lord, will get reflected in your own antakarana. When you do for the Lord, when you all the time only remember the Lord, your first and foremost duty is to satisfy God. திருப்தி படுத்தணும்னு அர்த்தம் இல்லை, just do it for the Lord. Remember the Lord and do it. அதான் சொன்னேன், anything less than God is always will bring some kind of trouble. So just do it. Why am I doing this? I am doing this for the Lord. I am doing this for the Guru. Then all the qualities of the Guru, all the qualities of the Lord, it is easy way to imbibe those qualities. நிறைய உதாரணங்கள் ராமாயணத்திலே, when Hanuman was doing all the actions for the sake of Sugriva, what was his power? What was his potentiality? அனுமன் சுக்ரீவனுக்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அனுமான் இடத்துல என்ன பெரிய ஆற்றல் இருந்தது அப்படின்னு, அனுமான் இடத்துல என்ன இருந்தது அப்படின்னு, suddenly one day he sees Rama. Then he discovered that devotion and that dedication to the Lord. But then he started working for Rama. Then he clearly understood all the qualities of the Rama start reflecting in his own antakarana. இப்போ ராமரிடத்துல இருந்த எல்லா கல்யாண குணங்களும், அது என்ன தர்மமோ என்ன வீரமோ அதெல்லாம் யாரிடத்துல இருந்தது அப்படின்னு. So suddenly he discovered all his potentiality. அவருக்குள்ள இருந்த ஆற்றல் எல்லாம் ராமரை பார்த்த உடனே ராம காரியங்களை செய்யும் பொழுது இத்தனை நாள் மறைந்து கிடந்த ஆற்றல் எல்லாமே வெளியில வந்தது. அதே மாதிரி do not underestimate your own potentiality. Do not underestimate yourself. Sometimes we do actions only to satisfy the ego of others or to satisfy our own ego. ஸோ ஒன்றா நம்மளுடைய அகங்காரத்தை திருப்தி செய்வதற்காக, இல்லைன்னா பிறருடைய அகங்காரத்தை திருப்தி செய்வதற்காகவே காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறதால the divine force, the divine potentiality doesn't flow freely.
அடுத்த ஸ்லோகத்தில் அதை தான் சொல்ல போறாரு. அப்படி அதான் இஷ்ட காமதுக்குங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். அப்படி இஷ்ட காமதுக்குன்னா லார்ட் ஓப்பன்ஸ் த டோர் அப்படின்னு. தாழ் திறவாயோன்னா எப்போ திறப்பார் அப்படின்னா சுவாமிக்காக பண்ணும் பொழுதுதான். அப்படி நான் கூட பலமுறை இந்த விஷயம் சொல்லியிருப்பேன். இது குருஜிட்ட நான் கேட்டது. அப்படி யூனோ அபவுட் தான்சேன், அக்பரும் தான்சேன் தெரியும். அப்படி ஸோ அக்பருடைய அவையில் தான்சேன் ஒரு வாஸ் கிரேட்டஸ்ட் மியூசிஷியன். அப்படி ஸோ ஹீ யூஸ் டு சிங் ஸோ பியூட்டிஃபுல்லி. அப்படி அக்பர் சொல்வார், தான்சேன் உன்னை மாதிரி ஒரு சிறந்த பாடகர்களை இந்த உலகத்தில் நான் பார்க்கவே முடியல அப்படின்னு. தான்சேன் செட், யூ நெவர் மெட் மை குரு அப்படி, யூ நெவர் மெட் மை டீச்சர் அப்படி, இஃப் யூ லிசன் டு ஹிம் யூ வில் பி மெஸ்மரைஸ்ட்னு சொன்னார். அக்பர் டிட் நாட் அக்னாலஜ் இட். அப்படி நோ, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படி. ஏன்னா நீ குருவே மிஞ்சின சிஷ்யர் அப்படி, உன்னை மாதிரி யாராலையும் பாட முடியாது அப்படி. இப்போ தான்சேன் செட், ஐ வில் டேக் யூ டு மை குரு, ஹி லிவ்ஸ் இன் விருந்தாவன் அப்படி. பட் வி ஹவ் டு எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து கீழே அவர் பாடுறத. தான்சேன் குரு வாஸ் ஹரிதாஸ் கிரி. அங்கே இருந்தார் ஹரிதாஸ் கிரின்னு, கிரேட் saint. He lived in Vrindavan. There is one Haridas Giri who lived in Tamil Nadu also. He is also a great saintly person. அவர் நிறைய பஜனை எல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ அக்பரும் தான்சேன் ஒழிஞ்சிருந்து கேட்கும்போது அக்பர் ஸ்டார்டட் லிசனிங் டு திஸ் ஹரிதாஸ் கிரி. அப்படி அக்பர் entered into samadhi. Samadhi. When he came out, then Tansen looked at him. அப்படி then Akbar said, உன்னுடைய குருவுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படி. உன்னுடைய குரு நீ பாடுறதை கேட்டு அனுபவிக்க முடியறது, ரசிக்க முடியறது. ஐ என்ஜாய்டு வென் யூ சிங், ஐ என்ஜாய்டு அப்படி. பட் வென் ஐ ஹர்ட் யுவர் குரு, உன்னுடைய குரு பாடுறதை கேட்டா, யூனோ ஐ என்டர் இன் டு ட்ரான்ஸ். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? உடனே சொன்னார், தான்சேன் சொன்னார், நான் உனக்காக பாடுறேன், என்னுடைய குரு இறைவனுக்காக பாடுறார் அப்படின்னு. ஐ ஜஸ்ட் சிங் ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை யூ. உங்களை திருப்திப்படுறதுக்காக நான் பாடிண்டே இருக்கிறேன். என்னுடைய குரு யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக எந்த காரியங்களையும் செய்யறதில்லை அப்படின்னு. ஹீ டஸ் இட் ஒன்லி ஃபார் தி லார்ட் அப்படின்னு. ஸோ எனி ஆக்ஷன் கேதர்ஸ் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ், கேதர்ஸ் இட்ஸ் டிவினிட்டி அப்படின்னு. வென் வி ரிமெம்பர் ஒன்லி த லார்ட் அப்படி. ஸோ வென் யூ ரிமெம்பர் த லார்ட், தென் தி இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு, இந்த ஈகோ என்ன ஆயிடும், இந்த நான்கிறது என்ன ஆயிடும், இட் ஜஸ்ட் வேனிஷஸ், இட் ஜஸ்ட் டிஸப்பியர்ஸ். அதனால யாருக்காக காரியங்களை செய்கின்றோம் அப்படின்னு. தேர் ஆஃப்டர் ஹீ டேக்ஸ் ஓவர். உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. பிகாஸ் கம்ப்ளீட்லி யூ ஆர் பொசஸ்டு பை சம் அதர் பீயிங் அப்படி. அதான் முக்த சங்க சமாச்சாரக. முக்த சங்ககன்னு என்ன அர்த்தம்? வித்தவுட் எக்ஸ்பெக்டிங். ஈவன் வென் வி டூ ஃபார் தி லார்ட், வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் தி லார்ட் ஆல்சோ. பகவானுக்காக செய்தால் பகவானிடத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது, எதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் பகவானே வி ஹவ் ரெடியூஸ்ட் இட் ஏ ஹியூமன் ஸ்டேட்டஸ் அப்படி. இப்போ பொதுவாக மனிதர்களுக்கு செய்யும்போது ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருப்போம், இவங்க திரும்பி செய்யணும், இவங்க திரும்பி செய்யணும். சப்போஸ் நம்ம கடவுளிடத்துலேயும் அதே பகவான் ஏதாவது எனக்கு திரும்பி செய்யணும்னு எதிர்பார்த்தோம், யூ ஆர் ரெடியூசிங் தி லார்ட் ஆல்சோ டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி. ஸோ லார்ட், இட் இஸ் அப் டு யூ அப்படி. ஸோ வி ஷுட் கம்ப்ளீட்லி வி ஷுட் லீவ் இட் டு தி லார்ட் அப்படி. அதுதான் பின்னாடி ரொம்ப டீசெண்டாக சொல்லுவார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இப்போ கூட யஜ்ஞம் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார், ஏன் அர்ஜுனனை பார்த்து பகவான் சர்வ பாபேபியகன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்படி இன்னும் அர்ஜுனன் இடத்துல பாப்பமெல்லாம் இருந்ததான்னு. when we say papa, we always associated with papa with some kind of activity அப்படி. இது செய்தா புண்ணியம், இது செய்தா பாப்பம்னு சொல்றோம். பட் வாட் இஸ் ரியல் பாப்பா இஸ் இக்னோரன்ஸ். அஜ்ஞானம் தான் பாப்பம் அப்படி. சில புண்ணியமும் பாப்பம் தான் அப்படி பார்த்தா அப்படி. பிகாஸ் புண்ணியம் ஆல்சோ பைண்ட்ஸ். ஸோ பாப்ப புண்ணியங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன? அஜ்ஞானம். ஸோ அகம்துவ அஜ்ஞானேபியகன்னு சொல்றதுக்கு பதில் அகம்துவ சர்வ பாப்பேபியகன்னு, எல்லா பாப்பங்களுக்கும் காரணம் என்ன?
So Lord is not interested in removing the effect. He totally removes the cause. எல்லாவற்றிற்கும் நாம் எப்பொழுதுமே we work in the field of effect. நாம் எப்பொழுதும் காரியங்களிலேயே கவனமாக இருப்போம். தலைவலி வந்தால் நமக்கு உடனே என்ன பண்ணணும், ஒரு மாத்திரை போடணும், அவ்வளோதான். ஒரு டோலோ, எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது இது அப்படி. ஸோ கை வலின்னா ஒரு டோலோ, கால் வலின்னா ஒரு டோலோ, தலைவலின்னா ஒரு. பட் தென் வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் திஸ் பெயின், ஆல் திஸ் டிசீஸ்? வி நெவர் என்கொயர் அபவுட் தி சோர்ஸ். எல்லாவற்றிற்கும் காரணம் அஜ்ஞானம். Now some people, see, these are all a beautiful thing to reflect. When we say offer everything to the Lord, what is not there in the Lord? பகவான் இடத்துல இல்லாதது என்ன இருக்கு? Somebody says that I only worship money. அப்படி காசே தான் கடவுளோட. அப்படி எனக்கு காசு தான், பணம் தான் கடவுள் அப்படின்னு. Now you think about Lord. அவர்கிட்ட இல்லாத செல்வமா? இஸ் அபோர்ட். பக்கத்திலே யாரை வச்சிருக்கிறார் பாருங்க. அவருக்கு காலம் வைக்கிறதே யாரு? யாரு காலம் வைக்கிட்டு இருக்கிறான்னு இந்த மகாவிஷ்ணுவை பார்த்தா பொறாமையா இருக்கும். அப்படி சி தி வெல்தி லேடி அப்படி, தி வெல்த் இட் செல்ஃப், செல்வமே எங்க உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு அவருடைய காலடியில் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு. நான் ஏன் போய் 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்கன்னு நீங்க யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும்? If you only think about the Lord, and if you only serve Him, Lakshmi will, knock at your door, because she goes to only those people. The real wealth, I am telling you, uncorrupted wealth. All the time, Lakshmi herself is serving Him. அப்போ நீங்க பணத்தை வணங்கினால யாரை வணங்குறோம்? It is another way of Lord தான். Suppose I do everything for elderly people. நான் கடவுளை எல்லாம் மனசுல வச்சுக்கல. I do for the elders. I serve the elderly people. He is the foremost being. He is the real Vriddha. Actually பார்த்தனா the real old man. உண்மையிலே யார் ரொம்ப வயசானவர்னு பார்த்தனா he is a sanatana purusha. He is a primordial being. He alone is worthy of worship. ஏன்னா அப்பாவுக்கெல்லாம் அப்பா அவர். He is father of all, mother of all. Therefore we should worship him. ஏன்னா செல்வம் அவரிடத்துல இருக்கிறதால அவரை வணங்கணும். He is an ancient being, therefore we should worship him. No, in this world I only worship power. He is omnipotent. இப்போ பகவான் இடத்துல இல்லாத அவர் கண்ணை மூடி இருந்தாலே எல்லாவற்றையும் பார்க்கிறார் அவர். அப்படி நமக்கு கண்ணை திறந்து வைக்கும் போதே நமக்கு ஒன்றும் காதில் விழ மாட்டேங்கிறது. அப்படின்னு he just gently closed his eyes. He knows what is happening where. He is omnipotent. சர்வசக்திமான். Suppose if you worship power, the best thing, if you want power, worship Lord. If you want money, worship Lord. எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். பட் இதெல்லாம் இஸ் அபவுட் ஆஃப் எவ்ரிதிங். என்ன சொல்ல முடியும்? சரி, எனக்கு பெயர் வேண்டும், புகழ் வேண்டும். ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் யசஸ்வின். இந்த உலகத்துல பெயரோ புகழோ பகவானோட யாருக்கு வைக்க முடியும்? இப்ப யார் பிள்ளையாரை பார்த்தாங்க? இப்ப நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. உலகத்துல எத்தனை பேர் நிஜமாவே பிள்ளையாரை பார்த்துருப்பாங்க? பிள்ளையாருடைய தரிசனம் யாருக்கு கிடைச்சிருக்கும்? யாருமே பார்க்கல. ஆனா மூளைக்கு ஒரு பிள்ளையார் இருக்காரு. அப்படின்னு see his fame. நாம நம்மளை பார்த்துட்டே இருந்தாலும் கூட people sometimes don't appreciate us. Because probably they keep looking at us, therefore they don't appreciate us. Nobody has seen the Lord, but just they still believe. They keep him, they worship him. They worship him. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவனு கூட என்ன பெருமை? இப்போ அங்கங்க விநாயகரை வைக்கக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாதுன்னு இப்போ சொல்றவனுக்கு கூட என்ன பெருமைன்னு, அவனுக்கு கூட என்ன பெருமைன்னா அவன் நம்மளை எதிர்த்து அவனுக்கு பெருமையே இல்லை அப்படின்னு. ஸோ அவனுக்கு கூட கடவுளை எதிர்க்கிறதால தான் பாருங்க. அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு கூட சுவாமியை எதிர்க்கிறதால தான் அவனுக்கே ஒரு புகழ் வர்றது அப்படின்னு. ஸோ he becomes also famous. He becomes talk of the city because he opposes Lord. He hates Lord. அப்படிதான் ஹிரண்யாக்ஷன் எல்லாரும்
பகவானை எதிர்த்ததால ராவணன் எல்லாருக்கும் பெரிய பெருமையே அவர்கள் பகவானே எதிர்த்ததால் தான். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் யஷஸ், இஃப் யூ வாண்ட் ஃபேம், லார்ட் இஸ் அபவுட் அ ஃபேம் அண்ட் நோ 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 ஐ வர்ஷிப் ஒன்லி நாலேஜ் அப்படி. நோ இஸ் ஆம்னிஷியன்ட் அப்படி, சர்வஜ்ஞ. பகவானுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படி. தேர்ஃபோர் இன் திஸ் வேர்ல்டு யூ நேம் எனி திங் அப்படி. ஐ ஜஸ்ட் கேவ் யூ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், சின்ன சின்ன உதாரணங்கள். திஸ் வேர்ல்டு யூ நேம் எனி திங் அப்படின்னு. சி லார்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி டோட்டலா. மற்றவங்ககிட்டலாம் இது கொஞ்சம் 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 பேர்கிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கலாம், கொஞ்சம் எது யாராவது ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அறிவு இருக்கிறவன்ட்ட வீரம் இருக்காது, சமயத்தில் வீரம் இருக்கிறவன்ட்ட அறிவு இருக்காது, செல்வம் இருக்கவன்ட்ட அறிவே இருக்காது, இப்படிலாம் இருக்கும். இது ரூபம்னு சொன்ன, அழகுன்னு சொன்னோன்னு, இந்த உலகத்தில் சுவாமியை விட யார் அழகாக இருக்க முடியும்? இப்போ நம்மலாம் இவ்வளோ மேக்கப் போட்டு இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு. காலையில் இந்த குளிக்காமலே மேக்கப் போட்டு உட்கார்ந்துருந்தா கூட இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு. அவர் ஒரு மேக்கப் போடுறது இல்லை அப்படி. he doesn't put any makeup. அவருக்கு பேரே சுந்தரேஸ்வரர், பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படி. ஆனால் பேர் மட்டும் பார்த்தா எப்படி இருக்கிறது? பேர் மட்டும் பார்த்தா சுந்தரேஸ்வரர்னு பேர் வைத்திருக்கிறோம். when it goes to beauty, what is lacking in Lord? Why we refuse to think about him? Because he is abode of everything. And everything, all that people worship in this world without thinking the Lord. Please understand, it comes only from the Lord. Unfortunately, they do not know the source. எங்கிருந்து வருகின்றதுன்னு அவர்களுக்கு தெரியல. அதனால்தான் directly go to the source. Worship him, remember him, serve him. He will know what is best for us. நமக்கு எது உயர்ந்தது, நமக்கு எது உகந்ததுங்கிறது யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தெரியும். அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர, முக்த சங்க சமாச்சர. Now I said last time, Krishna told for one more reason also, you should perform the actions. இன்னொரு காரணத்திற்காகவும் நீ காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னொரு காரணத்தையும் பகவான் சொல்ற. அப்படி நிறைய காரணங்கள் பகவான் சொல்லுவார் ஏன் கர்மங்களை நாம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்கா. 10வது ஸ்லோகம். சஹயஜ்ஞா பிரஜா ஸృiṣhṭvā புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ ஸ்திஷ்ட்வ-காமதுக். அழகான ஸ்லோகம். இதுவும் யஜ்ஞ பாவத்தை, த ஸ்பிரிட் ஆஃப் யஜ்ஞா, இந்த யஜ்ஞாவுடைய ஸ்பிரிட், ஒரு வேள்வி மனப்பான்மையை இது நமக்கு சொல்கின்றது. சப்போஸ் இஃப் யூ டேக் திஸ் ஐடியா, திஸ் யஜ்ஞம்ங்கிற ஒரு ஐடியாவை, I can't call it as concept, but then if you say it is a concept or if it is an idea, if it is a thought, இப்போ வேள்வின்னு ஒரு எண்ணம்னு இருந்ததுன்னா, இந்த வேள்விங்கிற இந்த எண்ணமோ ஐடியாவோ கான்செப்டோ இட் டசன்ட் பிலாங் ஒன்லி டு எர்த். அப்படி இது ஏதோ பூமிக்கு மட்டும் இல்லை, இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. அப்படி இது சகல ஜீவராசிகளுக்கும் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த வேள்வி மனப்பான்மையோடு செய்யறதுங்கிறது வேண்டியதா இருக்குது. இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு பார்க்கிறோமா இல்லையா? அப்படி ஏதோ ஒரு ஆற்றல் பார்க்கிறோம், ஒரு இயக்கம் பார்க்கிறோம், ஒரு செயல்பாடு பார்க்கின்றோம். இது எல்லாமே எதில் உள்ளடங்கி இருக்கின்றது? ஏதோ பூமியில இருக்கிறவர்கள் நம்மளுடைய காரியங்கள் மட்டும் இல்லை. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆற்றல்களும் எதற்குள் உள்ளடங்கி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யஜ்ஞம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில தான் அடங்கி இருக்கின்றது. இந்த முழு பிரபஞ்சமும் எங்கிருந்து வந்திருக்கிறது? இப்போ சயின்டிஸ்ட் they are investigating, still they are going on investigating. எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு. சும்மா ஒரு சந்திரன்ல கொண்டு போய் ஒரு சின்ன இதை லேண்ட் பண்றதுக்கு என்ன பாடுபடுறோம் பாருங்க. திங்க் அபவுட் த பர்சன் who has created all these things. அப்ப இந்த பிரபஞ்சம் எதிலிருந்து தோன்றியது? வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? அப்படி ஜஸ்ட் see the creation.
The word itself is a beautiful word. Creational energy, it is full of creativity. ஒன்று மாதிரி ஒன்று இல்லை. அப்படி இத்தனை பேர் இருக்கிறோமே, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறோமா? யாரால இப்படி சிருஷ்டி பண்ண முடியும்? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. நாமே ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் இல்லை. அது ஆச்சரியம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லைங்கிறது வேற. நாமே ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில். See, there is, we are so creative people. See, such a creativity, such a beauty. There must be some, that origin must be so creative. அப்ப இதெல்லாம் என்னன்னா, the whole cosmos, இந்த முழு உலகமுமே ஒரு வேள்வியோடு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இது வேள்வியிலிருந்து தோன்றி, it has originated from யஜ்ஞா, and it all, எல்லா ஆற்றல்களும் இயக்கங்களும் செயல்பாடுகளும் ஒரு வேள்வியாகவே செயல்பட்டு கொண்டு. அப்படி even as I said, நிவர்த்தி also, not only the பிரவருத்தி, or if you see நிவர்த்தி, அந்த நிவர்த்தியும் கூட என்ன ஆகுது? எல்லாமே வேள்விதான். No, this is not understood by the material scientist. But all our great rishis, spiritual people, they have contemplated, then they came out. If you read the Purusha Sukta, Murusa Padikana Solid, Yajnana Yajñāḥ Devaha, Tani Dharmani Pradhamanya San, Tehanaham Mahimanas Sachante, Yatra Purve Sadhya Santi Devaha, Adbhya Pradhavisam. வரிசையா சொல்ல, யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாஹா. அப்படி முழு சிருஷ்டி முதல்ல தேவர்களை யஜ்ஞேன, அங்கே என்ன சொல்ற? யஜ்ஞேன, யஜ்ஞத்தினால். இப்ப நான் சொன்னேன்னா, இந்த ஆக்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சொன்னேன்னா இல்லையா, யஜ்ஞங்கிற வேர்டுக்கு யஜ்ஞேன யஜ்ஞம். அங்கே யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? ஃபார் த ஒன் whom we are doing. One is called act of doing. So for the one for whom we are doing, and the one who is doing, இந்த மூணுதலே வந்துடுதா? யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாக, அயஜந்த, past tense it is, அயஜந்த. யஜ்ஞத்தினாலேயே யஜ்ஞ தேவனை வழிபட்டார்கள். அதனால யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்திர கூட அந்த பகவானை கூட எதனால் வழிபட்டார்கள்? யஜ்ஞ புருஷன். அந்த யஜ்ஞ புருஷனை உட்கார வைத்து என்ன பண்ணார்கள்? எல்லா தேவர்களும் ரிஷிகளும். அதெல்லாம் சங்கல்பத்திலே நடந்தது. Sometime we will see Purusha Suktam. We will take it up because it's a very subtle text. It's not easy to explain. Nada sahasra sirisha purushaka sahasraksha sahasrapat sabhumim vishvato viritva atyatishtat dashangulam is a virat purusha. இந்த விராட் புருஷன் இடத்துல இந்த உலகங்கள் எல்லாம் எப்படி வந்தது? அதான் யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாக தானி தர்மானி பிரதமானி ஆசனம். அதனால்தான் எல்லா தர்மங்களையும் பிரதமானி, வாட் இஸ் தி ஃபார்மோஸ்ட் ஆக்ஷன் இஸ் தானி. எல்லா தர்மங்களிலும் முதன்மையான தர்மம் எது? யஜ்ஞம் முதன்மையான தர்மம். அதனால யஜ்ஞத்திலிருந்து வந்தது. அப்படின்னு the whole Chinmaya Mission is started by Gurudev just with this one word. Behind the growth of this entire Chinmaya Mission பார்த்தனா, Gurudev took up this only ஞான யஜ்ஞம்னு ஒன்று எடுத்தார். அவ்வளவுதான். This is only one word. There is nothing. சுவாமிஜி வரும்போது வெறும் கமண்டலோட தான் வந்தார் கீழே. அப்படி வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இன்னும் ஒரு பழைய வேஷ்டி சட்டை, ஒரு கமண்டல். அப்படி வாட் வாஸ் தேர்? யூ see that how much today this institution இது இவ்வளவு வளர்ந்திருக்கிறதுன்னா, just only one word, only with யஜ்ஞ spirit. He worked with that spirit. எப்பவும் குருதேவர் அந்த முகத்தில் அந்த நாராயணான்னு all the time he will be uttering only the name of Narayana. It is all only யஜ்ஞம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல கூட if you see all that, நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகாக சொல்வார், யூ ஷுட் ஹோல்லி லுக் இன் டு இட் அப்படிம்பார். யூ ஷுட் கம்ப்ளீட்லி சீ இட்பார். ஒரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணணும்? ஒன்றும் ஹோலை முழுசா பார்க்கணும், ஹோல் ஹார்ட்டடா பார்க்கணும். முழுசா பார்க்கறது மட்டும் இல்லை. அப்படின்னு யூ மஸ்ட் லுக் அட் இட் ஹோல் ஹார்ட்டட்லி. அப்படி பட் நம்ம எல்லாமே அவர் இன்டெலெக்ட் இஸ் ஃப்ராக்மெண்டட். அப்படி நம்ம எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்ட்டா இது எல்லாம் எங்கேயாவது முழுசா இருந்தா அதை கூட முதல்ல என்ன பண்ணிடுறோம்? நம்ம முழுசா எதை இருக்க விட மாட்டோம். நமக்கு முழுசா இருந்தாலே நமக்கு திருப்தியா இருக்காது. அப்படின்னு முழுசா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணோம்? அதை பார்ட் ஆக்கிடும். See, all the gurus,
They try to remove all the parts. They try to make everything into a whole. But we put a hole in it. See, he tries WHOLE, but then we always try to put HOLE. See, in this prapanja is it's a whole. It is not part. Adam Purnamada Purnam. It is complete Purnam. But நாம் என்ன பண்றோம், ஓசோன் லேயர்ல இங்க இல்ல, ஓட்டை எங்க போடுறோம் அப்படின்னா, இந்த ஓசோன் லேயர்லயே போய் என்ன பண்றோம் அப்படின்னா ஓட்டை போடுறோம் அப்படின்னு. If you understand, nothing is independent in this world. Everything, one thing is always depending on other thing. See, this mutual dependence, this cosmic dependence is called yajñam. அதனால nobody is indispensable. யார் யாருடைய உதவி இல்லாமல் நாலு வேலை செய்திருவேன்னு யாராலே என்ன ஒன்றும் செய்யவே முடியாது உங்களால். யுவர் ஈகோ cannot even lift a grass also. அதனால தான் அந்த கேனோபனிஷத்துல சும்மா அந்த புல்லை தூக்கி பாருன்னு சொல்வார், அந்த யக்ஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு. பிகாஸ் நீங்க யாருடைய உதவியும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனா அந்த பிரபஞ்சத்தினுடைய உதவி இல்லாமல் நீங்க அடுத்து நீங்க சாப்பிட்றது ஜீரணமாகணும்னா கூட நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பிட்டது ஜீரணமாகணும்னா கூட சம் பவர் ஹேஸ் டு ஒர்க் ஆன் யூ. ஸோ திஸ் காஸ்மிக் பவர், த பியூட்டி ஆஃப் தி காஸ்மிக் பவர், இட் இஸ் ஃபில்ட் எவ்ரிவேர். எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்கிறது அப்படின்னா, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இட் இஸ் ஒன்லி ஆக்டிங் ஆன் யூ ஆல்சோ, இன்சைட் யூ ஆல்சோ, outside you also. So there is a cosmic interconnectedness. So the cosmos gives you. அதனால என்ன ஆகுது, தட் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆற்றல், அந்த இயக்கம் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கிறது. Then you supposed to give it back. So the whole world is functions under this principle of give and take. Give and take policy தான் எதுல இருக்கு. இந்த முழு யஜ்ஞமே என்ன அர்த்தம், இதுதான் இந்த ஸ்லோகமே. இந்த முழு ஸ்லோகத்தை படிச்சா என்ன அர்த்தம், கிவ். அப்புறம் என்ன சொல்றாரு, now the beauty is you give only little, you take plenty of it. சும்மா ஒரு மா விதையை போட்டு ஒரு மா மரத்தை வச்சோன்னா அந்த மாமரம் doesn't give you only one in return. You just give, but first you have to give. நாம என்ன சொல்றோம், சரி முதல்ல எடுத்துக்கிறேன் அப்புறம் கொடுக்குறேன். நீங்க சொல்ற இங்க அந்த வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் யூ கிவ் அப், ஈவன் இஃப் இட் இஸ் லவ் ஆல்சோ. அது அன்பா இருந்தா கூட முதல்ல நாம தான் அன்பை கொடுக்கணும். இன்னும் வித்தவுட் லவ்விங் பீப்புள் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் யூ டு லவ் தெம் பேக். ஸோ எவ்ரிதிங் யூ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிவ் அப், கிவ் அப் அண்ட் கிவ் ஈவன் லிட்டில். அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன ஆறுது அப்படின்னா, இட் ஆல்வேஸ் என்ன அர்த்தம், இட் கிவ்ஸ் பேக். இட் கிவ்ஸ் பேக். ஆனால் ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நாம தான் கொடுக்கணும். ஏன்னா நாம நிறைய ஏற்கனவே வாங்கியிருக்கோம்னு சொல்றாரு, அதனால கொடுக்க சொல்றாரு. அப்படி இந்த பேக்லாக்கே நிறைய இருக்கிறது. அப்படி இது எத்தனையோ ஜென்மங்கள் எவ்வளோ வாங்கி we have not repaid. அப்படி நம்மளுடைய கடனையே நாம என்ன பண்ணல, நம்மளுடைய கடனையே நாம திருப்பி செலுத்தல. அதனால இட் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட். சுவாமி ரங்கநாதன்ஜி ரொம்ப அழகாக, these people are great people, great observers. அப்படி சும்மா படிக்கிறது இல்லை, புஸ்தகத்தை படிக்கிறது இல்லை. இந்த சிருஷ்டியில ஒன்று இன்னொரு விஷயத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறது, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கே தெரியாது. சப்போஸ் நாம இங்கே உட்காந்து கீதையை படிக்கலாம், 10 பேர் தான் பேசல, பட் இட் வில் ஹேவ் கம்ப்ளீட் எஃபெக்ட் ஆன் தி யூனிவர்ஸ்ன்னு சொல்றார்கள். இதே ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு இல்லை. ஒரு இடத்துல ஒரு 10 பேர் உட்கார்ந்து கீதை படிச்ச, கீதையை கேட்ட, த இம்பாக்ட் ஆஃப் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தோஸ் 10 பீப்புள். சம்டைம் அந்த 10 பேருக்கு பிரயோஜனமா இருக்காது, இல்லாம கூட இருக்கலாம். பட் த டீச்சிங் வில் ஹேவ் அ ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். சம்வேர் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் ஹேவ் எ பவர்ஃபுல் இம்பாக்ட், வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நல்லதோ கெட்டதோ. அப்படின்னு நாம என்ன கொடுத்தாலும் என்ன ஆகும், யூ டூ சம்திங் அட் ஒன் பிளேஸ், ஏன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் சம் அதர் பிளேஸ். அது இன்னொரு இடத்துல எங்கேயோ ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இந்த சயின்டிஸ்ட்ல இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப தூரம் பறக்கிறதா இல்லையா அப்படின்னு சில நேரம் அந்த பறவைகளை பிடிச்சி அதனுடைய காலை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பறவைகளுடைய அந்த நகை இடுக்குல என்ன இருக்கும், கொஞ்சம் மண் இருக்கும், இங்க எங்கே அதை உட்கார்ந்து இருக்கும்.
அந்த மண்ணுக்குள்ள ஒரு விதை இருக்குமா, அதுக்கே தெரியாதாம். அது எங்கேயோ ஒரு கண்ட்ரிலிருந்து வேற கண்ட்ரிலிருந்து பறந்து வந்தா அது இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும். அப்படி அது ஒரு இடத்துல உட்காரப்போ அதுக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த மண்ணோட அந்த விதை கீழே விழுந்து அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன செடி முளைச்சிருக்கும். இப்ப இந்த செடி எங்கிருந்து இங்க வந்தது, யாரு கொண்டு வந்தார்கள், இட் இஸ் நமக்கு தெரியவே தெரியாது. நாம என்ன பண்றோம், கண்ணு மூடி எல்லாவற்றையும் அழிக்கிறதுலயே முடிவா இருக்கிறோம். See, we should not destroy everything also. So it is called ecological balance னு சொல்றோம். The whole universe ஒரு இடத்துல இருக்கிறது என்ன பண்றது. அதனால புராணத்துல கூட வேடிக்கையாக சொல்வார்கள், பார்வதி பரமேஸ்வரனுக்கு கைலாயத்துல கல்யாணம் நடந்த ஒட்டுமொத்த எல்லாரும் கைலாயத்திற்கு போனோடனே the world lost its balance அப்படி. ஸோ எல்லாம் ஒரு இடத்துல என்ன எடுத்து எல்லாம் பள்ளமே. தென் த லார்ட் சென்ட் அகஸ்திய மகரிஷி, பாருங்க எவ்வளவு உயரமானவர் அனுப்பியிருக்காரு பாருங்க. He said you go down to the south part of this universe so that there is a balance. There is an act of, see, people are going on trying to create confusion, trying to create imbalance in everything. But the cosmic forces, they try to reorganize itself. No, the cosmic energy or the cosmic functioning is always balancing everything. In this world, very few people do this act of balancing it. Act of balancing. எல்லாராலையும் பண்ண முடியாது. Imbalance anybody can create. But then there is an act of balancing. See, this act of balancing is called yajñam. Yajñam. ஸோ அதனால குடும்பத்தில் கூட என்ன வேணும், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன இருக்கணும், தே ஹாவ் டு ஃபங்க்ஷன் வித் அன் யஜ்ஞா ஸ்பிரிட். யஜ்ஞா ஸ்பிரிட்டோட இருக்கணும். தெர் இஸ் ஆர்ட் ஆஃப் பேலன்சிங் இஸ் ஆல்வேஸ் ரிக்வயர்ட். திஸ் ஸ்லோகா பியூட்டிஃபுல்லி gives that. It says that you give little bit, then என்னது the cosmos with all love. அது திருப்பி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு பார்க்காது, பட் நீங்க எவ்வளவு அன்போட கொடுத்தீங்கன்னு பார்க்கும். சரி, அந்த பாவனையோடு அந்த பியூரிட்டியோடு நம்ம கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன ஆகும், இந்த காஸ்மாஸ் என்ன ஆகுது அப்படின்னா அவ்வளவு சந்தோஷத்தோட 1000 மடங்கு நமக்கு திரும்ப கொடுக்கின்றதுன்னு அது எவ்வளவு அழகாக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சி தி எக்காலஜிக்கல் பேலன்ஸ் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதனால்தான் சஹயஜ்ஞாḥ பிரஜா ஸృiṣhṭvā புரோவாச்ச பிரஜாபதிஹ. சி பிரஜாபதி இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். இந்த மனிதர்களை எல்லாம் சிருஷ்டி செய்தவர்கள் பிரஜாபதிகளே 10 பேர் இருக்கிறார்கள். All these Prajapatis are created by Brahma. So here Prajapati is Brahma only. So we can take it as Brahma, Prajapati. Prajāḥ sṛiṣhṭvā. So having created, all these prajas, எல்லா பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணி, எப்படி சிருஷ்டி பண்ணார், ஒரு வார்த்தை என்ன, வாட் இஸ் அட்ஜெக்டிவ், saha-yajñāḥ பிரஜா ஸృiṣhṭvā. என்ன ஒவ்வொரு பிரஜைகளையும் குருதேவ் ரொம்ப அழகாக சொல்வார். So when Brahma created all his children, and before sending them to this world, he wanted to give them a parting gift. The Gurudevuடைய language. So when he created all his children and when he wanted to send back to them, so he wanted to give a parting gift. உடனே என்ன பண்ணாரா, he just took that. Take this gift, keep it forever, share it with everybody. You need not come to me ன்னு சொன்னார். திரும்ப நீ என்னிடத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு. He gives such a beautiful gift. He said, with which you can multiply yourself. You can prosper in this world. If you recognize the value of this gift, it doesn't only serve you. இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த பரிசு இது உனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு, யாரெல்லாம் யூ ஜஸ்ட் ஷேர் வித் எவ்ரிபடி. தி பியூட்டி ஆஃப் இட், இது என்னன்னா எடுக்க எடுக்க இது என்ன ஆகாது அப்படின்னு, இது குறையவே குறையாது, இது தீர்ந்தே போகாது. அப்படி ஒரு கிஃப்டை யாரு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா எல்லா வஞ்சகம் இல்லாமல் எல்லாருக்கும். he has given this to everybody. But only very 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 few people
only have really understood it. They have just encashed it. ரெஸ்ட் ஆஃப் தெம் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம கிளம்புற அவசரத்தில் என்ன பண்ணிட்டோம், சீக்கிரம் போகிற அவசரத்தில் என்ன பண்ணிட்டோம், ஏன்னா பகவான் கொடுத்த இது பகவானே கொடுத்த அந்த கிஃப்டை பாத்திரங்கள் ஒன்றும் பெருசா நமக்கு ஏதாவது தங்கம் இருக்கணும், வெள்ளி இருக்கணும், ஏதாவது இருந்தால் தான் முதல்ல அந்த கிஃப்டையே பிரித்து பார்ப்போம். இல்லைன்னா பிரிச்சே நம்ம பார்க்க மாட்டோம். வாட் இஸ் தட் கிஃப்ட் தட் லார்ட் ஹஸ் கெட்ஸ் இட்? சஹயஜ்ஞா. யஜ்ஞேன சக, அதான் சஹயஜ்ஞா. யஜ்ஞேன சகனா எல்லோரையுமே எந்த பாகுபாடும் இல்லாமல், இதுல ஆண் இல்லை, இதுல பெண் இல்லை, இதுல ஒன்றும் ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் இல்லை, அப்படிலாம் ஏதாவது இருக்கிறது எல்லாம் ஆக்சுவலி இதுல ஒன்றும் பெரிய வர்ணங்கள் இல்லை, ஆசிரமங்களில் ஒன்று இன்னும் யுனானிமஸ்லி, unconditionally, without any, and the Lord has not put any conditions also. Only he said, with this you go and prosper yourself, share it nu sonnar. So saha-yajñāḥ prajā sṛiṣhṭvā purovācha prajāpatiḥ. Prajāpati purovācha. Purovācha na he told them, அவர் சொன்னார். anena, anena என்ன அர்த்தம்? அங்கே ஒரு யஜ்ஞேனன்னு போட்டுக்கணும். anena means anena யஜ்ஞேன. anena means in Sanskrit by this, in tritiya vibhakti, instrumental case. anena by this யஜ்ஞேன. இந்த யஜ்ஞத்தினால் என்ன வார்த்தை பார், prasaviṣhyadhvam. பியூட்டிஃபுல் வேர்டு. பிரசவம், பிரசவம்னு சொல்றோம்ல, பிரசவம் மீன் ஜஸ்ட் மல்டிப்ளை. மல்டிப்ளைனா ஜஸ்ட் கோ அண்ட் ப்ராஸ்பர். அப்படி கிரேட்டஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. நம்மளுடைய கால் எங்க பட்டாலும் என்ன ஆகணும், நம்ம கால் படுற இடத்துல என்ன ஆகணும், கால் படுற இடத்துல சமயத்துல முள்ளு கூட வராதுன்னு சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இஃப் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஜஸ்ட் ஸ்டெப். நான் கூட யார் வீட்டுக்காவது போனால், எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்ல நுழைஞ்சாலும், the first thing what I do is I just wish their prosperity. அப்படி see, பகவான் இந்த இடத்துல என்னுடைய கால் பட்டிருக்கிறது, அப்படி திரும்ப போகும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, it should yield some kind of prosperity to them அப்படின்னு. அட்லீஸ்ட் they have fed me one time meal அப்படி. ஸோ திஸ் நாட், நான் வந்தது வீண் போகக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன். பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன்னா நம்ம போகிற இடம் என்ன ஆகணும், நம்மளால என்ன பண்ணணும், அது நம்மளால இல்லை அப்படி. பட் நம்ம போகிற இடம், நம்ம கால் படக்கூடிய இடம், அங்கே என்ன இருக்கணும்னா, கால் பட்ட புல் பூண்டே முளைக்காதுன்னு இருந்தால் என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும். ஸோ prasaviṣhyadhvam. ஸோ நம்ம இருக்கிற, சப்போஸ் இஃப் யூ கம் டு திஸ் வேர்ல்டு, சம்திங் வி மஸ்ட் லீவ் அப்படி. சம் ப்ராஸ்பரிட்டி மஸ்ட் பி தேர். என்ன சுருட்டிட்டு போகலான்னு எப்பொழுது அதே வந்தோமா, இங்க இருந்து மேக்சிமம் என்னத்தை சுருட்டிட்டு போகலான்னு நினைச்சுட்டே இருந்தேன் நான். He said, go and just prosper. இவ்வளோ வாட் அ லாஃப்டி திங்கிங் பாருங்க. ஜஸ்ட் ப்ராஸ்பர். See, this is how the Lord always wishes. Lord doesn't want it to serve, suffer. பகவான் எப்பொழுது நம்ம கஷ்டப்படணும், தரித்திரர்களா இருக்கணுங்கிறத யாரும் சுவாமி விரும்புறதே இல்லை. என்ன போங்க எல்லாரும் கஷ்டப்படுங்க, வீணா போங்க, எல்லாம் தரித்திர அப்படியா இருக்கிறது அப்படின்னு. See the thought itself அப்படி. When he was created, anena prasaviṣhyadhvam. எப்படி வாயார வாழ்த்தி இருக்கிறார் பாருங்க பிரஜாபதி. இப்ப இதுல என்ன இருக்குது, காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க, எங்க இருந்தாலும் வாழ்க, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. இது சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? யூ டோன்ட் கிவ் மணி அப்படி, யூ டோன்ட் கிவ் எனிதிங் அப்படி. எ வேர்ட், எ ஹோல் ஹார்ட்டட் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். என்ன நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு என்ன, இதுல என்ன இருக்கிறது? பிரஜாபதி பாரு, சஹயஜ்ஞாḥ பிரஜா சṛiṣhṭvā புரோவாச்ச பிரஜாபதிஹ் anena prasaviṣhyadhvam. eṣha this act of yours, this attitude of yours. vaha means to all, to you all. vaha our is included also. vaha astu stviṣhṭa-kāma-dhuk. இஷ்ட-காம-துக் அஸ்து. பொதுவாக ததாஸ்து சொல்றோமா இல்லை, இங்க சொல்றோம்ல, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்றோமே, ததா அஸ்துன்னு சொல்றோமே. அதுக்கு பேர் இஷ்ட-காம-துக். துக்னா என்ன அர்த்தம்? காம-துக்னா என்ன அர்த்தம்? துக்னா துக்கம் இல்லை, துக் மீன்ஸ் கறக்கிறது, ஜஸ்ட் கறக்கிறது. காம-துக்னா என்ன அர்த்தம்? விரும்பியதை எல்லாம். யூ கேன் ஜஸ்ட் யூ டிசைர் எனிதிங். நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீர்கள் அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வேணும், லேட்டஸ்ட் 15 வேணும்.
நீங்கள் ஜஸ்ட் நினைங்க யாராவது கொண்டு வந்து நாளைக்கே கொண்டு வந்து கூட கொடுக்கலாம் அப்படின்னு. Somebody may give you, but then you should fulfill all these conditions. They say, let there be a light. There was a light. Some people, they have to just think of it. See, they need not act also. Just they have to think of it. Let me have a place. Kama-dhuk. You can just milk it. So, உங்களுக்கு ஒரு Apple laptop வேணுமா, you can just milk it. In this world, whatever your desires, all your, ana, fortunately or unfortunately, it is a காமதேனு பசு. இந்த வசிஷ்டரோட பசு இருந்தது இல்லையா அப்படின்னு, அதான் காமதேனு. அதான் எங்கேருந்து வந்தது பாருங்க, அது அவருடைய தபஸ் யஜ்ஞம். அப்படி இஷ்ட காமதுக். அப்படி அந்த காமதேனு பசுவிலேருந்து வசிஷ்ட, அது வெறும் பால் மட்டும் இல்லை அப்படின்னு. இந்த 10,000 பேர் விஸ்வாமித்திரருடைய படைகள் எல்லாம் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் a பவர் ஆஃப் வில் பவர். மனிதர்களுடைய சங்கல்ப சக்திக்கு என்ன இருக்கிறதுனா அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கின்றது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் திங்க், டு நாட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் தாட். அப்படி உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி. பட் இந்த காமதேனு என்ன பண்ணும் அப்படின்னு, நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ இட் வில் ஃபுல்ஃபில் ஒன்லி யுவர் நோபல் டிசைர்ஸ். நோ, ஹியர் லார்ட் சேஸ் தட் இஷ்ட காமதுக் அஸ்து. அப்படி இஷ்ட காமதுக்னா எல்லாவற்றையும் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எதை வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அது உங்களுக்கு இப்படி. அது கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? சக-யஜ்ஞா. கடைசியில் என்ன? இஷ்ட காமதுக். இந்த ரெண்டே நடுவில் இருக்கிறதெல்லாம் பாரு. அந்த யஜ்ஞ மனப்பான்மையோடு காரியங்களை செய்தீர்கள் என்றால் இஷ்ட காமதுக். அப்படி என்ன வேண்டுமானாலும் என்ன இருக்கும் அப்படின்னு, எவ்ரி திங் வாட் எவர் யூ டிசைர், திஸ் யுவர் ஓன் சங்கல்பம், யுவர் ஓன் தாட். பிகாஸ் தட் இன் தட் தாட் ஈஸ்வரா இஸ் பர்ஃபெக்ட்லி சிட்டிங் இன் தட் தாட். ஈஸ்வரன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். யூ ஹேவ் டு ஜஸ்ட் வில், யூ ஹேவ் ஜஸ்ட் திங்க். நினைச்சாலே என்ன ஆயிடும், நினைத்தாலே எல்லாம் என்ன ஆகுது, நடந்து விடுகின்றது. கிளியர்? அப்ப இந்த சக-யஜ்ஞான்னு என்ன அர்த்தம்? இதுல என்ன, இந்த ஹோல் கிரியேஷன் ஹஸ் ஸ்டார்டட். இந்த முழு படைப்பு தோன்றும் பொழுது அலாங் வித் திஸ் கிரியேஷன், இந்த படைப்போட சுவாமி என்ன பண்ணியிருக்கிறார், he has given us certain instructions also. purovācha prajāpatiḥ. The creation is not without any instructions. இப்போ சுவாமிஜி குருதேவ் இந்த சின்மயா மிஷன் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் he framed only rules. ஃபர்ஸ்ட் என்ன, பிஃபோர் ஜனங்க வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும், பிகாஸ் you may form thousands of rules, but there are always rule breakers will always be there. அதே மாதிரி இந்த சிருஷ்டி கூட படைக்கும் பொழுது என்ன இருக்கிறது, நிறைய விதிமுறைகளோட. there are certain instructions. you act like this, do this, don't do this, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு என்ன இருக்கிறது, நிறைய இந்த விதிமுறைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சப்போஸ் இஃப் யூ ட்ரெஸ்பாஸ் ஆல் தட், இந்த விதிமுறைகள் எதையுமே நம்ம கடைபிடிக்கலன்னா நம்ம யாரை அவமதிக்கின்றோம்? whom we disrespect. அப்ப இன்ஃபேக்ட் we are disrespecting only the creator. இப்போ குடும்பங்களையே பார்த்தோன்னா, ஒரு குடும்ப தலைவர்னு ஒருத்தர், குடும்பம்னு இருந்தால் என்ன இருக்கும், அவர் அந்த விதிமுறைகள் எல்லாம் இப்படி எல்லாரும் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சப்போஸ் இஃப் நோபடி ஃபாலோஸ் இட், என்ன ஆகும்? if we break the rules, then we are only insulting the creator. அப்ப சக-யஜ்ஞா பிரஜா ஸృiṣhṭvā புரோவாச்சன. அப்ப அந்த யஜ்ஞ மனப்பான்மையோடு நம்ம காரியங்களை செய்யலைன்னா என்ன பண்றோம்? we are totally disrespecting the instructions of, not only the instructions, we are disrespecting the giver of the law also. So there is a law. So there is a beautiful ஒரு orderliness. நீங்க பாக்குறீங்களா இல்லையா அப்படின்னு, ஒரு எல்லாம் பாருங்க, சிருஷ்டில எல்லாம் ஒபே பண்றது, எவ்ரிதிங் இஸ் ஃபாலோயிங். அதான் புரோவாச்ச பிரஜாபதிஹி. பிரஜாபதி எதன் மூலமாக கொடுத்த, பிரஜாபதி நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, இந்த சாஸ்திரங்கள் மூலமாக கொடுத்துருக்கிற. அந்த சாஸ்திரங்கள் இன்னும் இருக்கு. பிரஜாபதி என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு கேட்கல. இஸ் தேர் வாட் இஸ் கிவன், ஆல் தி சாஸ்திரஸ் ஆர் ஸ்டில் அவைலபிள். புரோவாச் anena prasaviṣhyadhvam. இஷ்ட காமதுக். இஷ்ட காமதுக். பட் என்ன இருக்கும், சப்போ தேர் ஆர் சம் கண்டிஷன்ஸ், சின்ன சின்ன கண்டிஷன்ஸ். யூ ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட் இட். you will see wonders happening in your own life. என்ன 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 நடக்கணுங்கிறது, இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன நடக்கணுங்கிறது ஜஸ்ட் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். லார்ட் வில் ஃபுல்ஃபில் இட். பட் தென் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பட் நமக்கு
அந்த யஜ்ஞ பாவனையோடு இருக்கணும். அப்படி எடுத்துக்கிறது மட்டும் இல்லை. அப்படி ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஷுட் டியூன் அவர் மைண்ட் டு தி லார்ட். அப்படி ஸ்லோலி என்ன பண்ணணும், மனசு என்ன பண்ணணும், வி ஷுட் ஹவ் ஃபெய்த். சுவாமி நமக்கு இது கொடுப்பார். சப்போஸ் கொடுக்கலைன்னு என்ன அர்த்தம், கொடுக்கலைன்னு என்ன அர்த்தம், தட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் அஸ். அதுதான் நமக்கு என்ன அர்த்தம், நம்ம கேட்டது ஒருவேளை நமக்கு கிடைக்கலன்னா தென் தட் இஸ் ஆல்சோ ஹிஸ் கிரேஸ். கிவிங் மட்டும் இல்லை, அப்படி நாட் கிவிங் ஆல்சோ. பட் இஃப் இட் இஸ் சம்திங் தார்மிக், சர்டன்லி வில் சி சம்டைம்ஸ் சம் டிலே மே பி தேர் அப்படின்னு, பட் இட் வில் ஹேப்பன். ஏதோ ஒரு தாமதம் இருக்கலாமே தவிர அது நிச்சயமா என்ன ஆகாது, கண்டிப்பாக நடக்காமல் போகாது. பட் தென் வி ஷுட் ஆல் த டைம், என்ன தாமதம் இருந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, see our love for God is nothing to do with what is happening in our life. Irrespective of all the happenings, oh Lord, I am devoted to you. Stviṣhṭa-kāma-dhuk, you just completely tune the mind to the higher being. As I told many times, slowly just dissolve this individuality. நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்கே போனாலும் உடனே தொண்டையை உயர்த்த வேண்டாம். அப்படி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காருங்கிறதுக்காக உடனே அங்கே சத்தம் போட்டு நான் தான் எல்லாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி we can also gently pass on the information. So slowly என்ன பண்ணுங்க, dissolve the individuality. இதெல்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க. I have tuned my mind to God. I am slowly dissolving my ego. Off late நான் இப்போ கீதை கேட்டப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய அகங்காரத்தில் நான் குறைச்சிட்டே வரேன். ப்ளீஸ் டோன்ட் வெர்பலைஸ் ஆல் தட் அப்படின்னு, ஜஸ்ட் கீப் ஆல் தட் ஆஸ் அ சீக்ரெட். அதெல்லாம் ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்படி தென் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், டோன்ட் பி செல்ஃப் சென்டர்ட், டோன்ட் பி ஸோ செல்ஃபிஷ். அப்படி ஏன்னா நான் கீதை வகுப்பெல்லாம் நான் ஆன்லைனில் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன்ட்டு. சுவாமிஜி எங்கேயாவது பேசுனா 4 நாள் இது சின்மயா மிஷன் கீதை ஒரு நாளாவது போங்க. இப்போ யாரெல்லாம் நீங்கள் இந்த கீதா ஞான யஜ்ஞம் அட்டன் பண்ணுறதுல அவங்களுக்குலாம் அடுத்த லிங்க் வராது. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் தி லிங்க் பிகாஸ் ஆல் த டைம் பீப்புள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே தான் என்ன பண்ணுவோம். இது இன்னொரு சௌரியம் என்னென்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே நாங்கள் எங்களுக்கு கேட்டுருவோம், நீங்கள் லிங்க் அனுப்புங்க. சப்போஸ் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கேட்டால் அப்புறம் மற்ற இடங்களில் காரியங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், இட் இஸ் குருதேவஸ் ஒர்க், இட் இஸ் அ ரிஷிஸ் ஒர்க். When we do, we should go and at least one day, can't we participate in all these things? But அது உடனே ஒன் டே அடுத்த முறை சம்பிரதாயமாக ஒரு பேக்கை தூக்கிட்டு ஒரு நாள் உட்காராதீங்க. நான் இந்த யஜ்ஞத்துக்கு சொல்லலை. திஸ் இஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி யஜ்ஞா. அப்படி பீப்புள் ஹேவ் செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன். அப்படி திஸ் இஸ் தி ப்ராப்ளம் வித் தேர் மைண்ட். அப்படி தேர் வெரி செலக்டிவ் தாட்ஸ். அப்படி இதுன்னா போவோம், இதுன்னா போக மாட்டோம், இதுக்கு போனால் போகிறோம் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணும். See, within what kind of devotion it is? What kind of devotion? Then give up some kind of give some time, some of our time for a common cause. ஏதாவது ஒரு பொதுவான காரியங்களுக்கு இதை செய்யறதால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனால் இதை செய்யறதால எனக்கு சந்தோஷம் இருக்கான்னு ஏதாவது ஒன்று யூ டிஸ்கவர் தட். தென் வித்தவுட் எனி ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு, வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் அட்டாச்டு டு இட். At the same time, not forsaking your own day-to-day responsibilities. Sometimes family commitments are there, family responsibilities are there. All that is fine. Everybody understands that. But then go little beyond the boundary of that selfishness. Or you just extend that boundary. They extend that boundary. Include all these things also in your own bound. இதே உங்களுடைய வட்டத்திற்குள்ள கொண்டு வாங்க. அப்படி ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பேண்ட். தென் சும்மா கீதை கேட்குறோம், கீதை கேட்குறோம், கீதை கேட்குறோம்னு சொல்கிறோம். சம்டைம் இஃப் யூ சி பீப்புள் ஆட்டிடியூட், 100 தடவை சொன்னாலும் கூட again and again they commit same mistakes. We all do same blunder. It is for me also. It is not, don't think that I am advising you all. When I take also this very seriously when I speak also. There is a question of that, just give up little selfishness. Then in this world, we should respect everybody, everything. So many people have contributed. இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர்
இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்மயா மிஷன் சென்டரே இருக்கு, ஓவர் நைட் இட் டசன்ட் க்ரோ அப்படி. See, there are now, if you think, I have to, think about so many people, 25 years back who have contributed, who are with me, you know, who are constantly supported. They are not there physically now. Some of the beautiful souls whom I have met in my life, they are not there, but not a single day I forget them. When I get up, I always have a sense of gratitude for them, wherever they are, whichever world they are. There is a sense of gratitude because so many people have contributed for my own growth. என்னுடைய வளர்ச்சிக்கு எத்தனையோ பேர் துணை நின்றிருக்கிறார்கள். அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாதப்ப பெத்த அம்மா மாதிரி கூப்பிட்டு எனக்கு பல வருடங்கள் உணவளித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். தொடர்ந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் உங்களால ஒரு சன்னியாசிக்கு தொடர்ந்து சாப்பாடு அப்படி போட்டவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து 7-8 வருஷம். ஏன்னா காலையில் 5:30 மணிக்கு காஃபி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். Sometime if you think about such a beautiful souls, God has shown to us. அப்படி சில சமயம் முகத்தை திரும்பிட்டு போறவர்களையும் பார்க்குறோம், நம்ம எல்லாரையும் தான் பார்க்குறோம். We see all type of people, but then don't remember such people. Remember always people who have contributed. Think about them. See, just 1% to grow in this world, so many others do sacrifice. ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு இப்ப நாம இத்தனை பேர் கீதை படிக்கணுங்கிறதுக்காக குருதே எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு ஹெல்த்தி. அவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாருல்ல, அப்படி டூ தே கம்ப்ளைண்ட் அபவுட் ஆல் தேர் ஏதாவது அசௌரியங்கள் ஏதாவது, என்ன வெளியில இருந்து பார்த்தா ஏதோ அவருக்கு கார் வர்றது போறது மாதிரி, பட் எதுக்காக? அவர் குருநாதர் சொன்னார், ஒன்றும் போக வேண்டாம், பேசாம இங்கேயே இரு, அப்படி இருன்னு சொன்னார். அவர் இருந்திருந்தா ஏன் எவ்வளவு தூரம் வரணும்? Then how many sacrifices they have done. No, if you take all these things into picture, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம், ஸோ கடவுள் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் மைண்டை வந்து சுவாமிகிட்ட டியூன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிவிஜுவாலிட்டியெல்லாம் என்ன பண்ணணும், டிசால்வ் பண்ணணும். இந்த செல்ஃபிஷ்னஸ்ங்கிற இந்த பவுண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் கண்டிஷன்ஸோட, ஏன்னா ஐ வில் சர்வ் பட் கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லை அப்படி. யூ டோன்ட் புட் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் சப்போஸ் இஃப் ஐ டூ தட் கண்டிஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு, ஒன்லி நான் எங்கே சொற்பொழிவு பண்ணாலும் நேரில் வந்து கேட்டால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும்னு சொன்னேன், என்ன ஆகும் அப்படின்னு. இவ்வளோ கொடுத்தா தான் அட்டன் பண்ண முடியும், அவ்வளோ கொடுத்தா தான். சி, ஜஸ்ட் ஒன்லி எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங். டோன்ட் ஸ்ட்ரெச் திஸ் எக்ஸாம்பிள் பியாண்ட் தட். இது ஒரு உதாரணம். இப்படி பெரியவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னு, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் நினச்சிருந்தாங்க. ஸோ டோன்ட் அட்டாச் செல்ஃபிஷ்னஸ் டு இட். சம்டைம் என்ன பண்ணோம், ஒரு 2000 ரூபா கொடுத்தோம் 3000 ரூபா கொடுத்தோம் நம்மளுடைய பொறுப்பு முடிஞ்சிருதுன்னு அப்படி வேற ஒரு எண்ணம் வேற வருது. It's all not that. Then we should have respect for people who have contributed all for our growth. With all that, then that makes you a complete, a perfection, a complete man. முன்னாடி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், a complete man அப்படின்னு. ஏதோ ஒரு கோட் சூட் போட்ட உடனே கம்ப்ளீட் மேன் ஆகிட மாட்டோம் அப்படின்னு பழைய அட்வர்டைஸ்மெண்ட். ஐ டோன்ட் remember some company advertisement, and when you put all that company's coat suit and put a complete man, all that attire doesn't make us a complete person. Then if this is what, then it becomes stviṣhṭa-kāma-dhuk. Now Ishvara will open all the doors. ஈஸ்வரர் என்ன பண்ணுவார், முழுமையாக என்ன பண்ணுவார் அப்படி, இந்த வேதாரண்யத்தில் திறந்தார் இல்லையா, ஒருத்தர் பாடினா திறந்தார், இன்னொருத்தர் பாடினா என்ன பண்ணார். So it is not God actually who has opened it. It is not God who has closed it. It is our own devotion to the God. So சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷியோஸ்தி நப்பிரிய. பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, பகவானுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்கள் எனக்கு வேண்டும், இவர்கள் எனக்கு வேண்டாம். Thing is, we have to do it. பட் சில நேரம் நாம் நினைக்கிறது ஏன் நடக்கல, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் hurdle is our own ignorance. Because we have ego, we have hatredness, we have jealous, we have total absence of love. Our love, we have our own definitions for love. I love this person, I don't love this person. Then we have definitions for our love.
Even there is a flaw in our own understanding also. நம்ம புரிந்து கொள்வதில் கூட என்ன இருக்குது? There is a flaw. All this the Lord is ready to willing to give அப்படின்னு. ஆனா நாமளே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் கதவை பூட்டி தாப்பாளை இந்த பக்கம் போட்டுட்டா சுவாமி என்ன பண்ண முடியும்? லார்ட் இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு கிவ் அப். இட் இஸ் செட் இஷ்ட-காம-துக். புரியுறதா என்ன? அண்டர்ஸ்டாண்ட்? நோ. வாட் இஸ் தட் இஷ்ட-காம-துக்? என்ன இஷ்ட-காம-துக்னா உடனே வீடு, வாசல், கார், உடனே வேலை, அதுவும் கொடுப்பார். அது மட்டும் இல்லை அப்படி. இஃப் யூ ஆஸ்க் மீ, இஷ்ட-காம-துக் இஸ் லிபரேஷன். Ultimately, what you should desire after doing all these things, if you desire for a cheap thing, what is the use? We should desire for the ultimate. ஆசையிலே பெரிய ரொம்ப பேராசையோடு இருங்க. பேராசைன்னு என்ன தெரியுமா? பேராசைன்னா ஞானத்தை அடையணுங்கிறது. அப்படி தட் யூ கேன் பி ஸோ கிரீடி. யூ கேன் பி அவ்வளோ பேராசையோட என்ன பண்ணணும்? இஷ்ட-காம-துக். நத்திங் லெஸ் தேன் ரியலைசேஷன். முதல்ல என்ன ஒரு கண்டிஷன் போட்டுடணும். ஐ வில் டூ but nothing less than liberation. Lord, you should make me in your own image. You just liberate me. I don't desire anything. I don't want again come into this world. Even if I have to come, not like this. நித்திய முக்தனா வரணும். அப்படி பிறக்கும் பொழுதே நல்ல கமண்டலத்தோட என்ன பண்ணணும்? Just want to be born with a கமண்டலம். This is one இஷ்ட-காம-துக். Then another இஷ்ட-காம-துக் is purity. சித்த-சுத்தி. சித்த-சுத்தி கூட ஒரு இஷ்ட-காம-துக் தான். அப்படி சரி, இஷ்ட-காம-துக்ங்கிற ஏதோ விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஹவு த ஹோல் வேர்ல்டு இப்படி தான் ஒர்க் பண்ணுறதுங்க. அதுதான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன். த ஹோல் வேர்ல்டு இஸ் ஒர்க்கிங் லைக் தட். அப்படி நோ ஒன் இஸ் அன் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ண முடியாது. நான் மட்டும் போகிறோம், என் குடும்பம் மட்டும் போகிறோம், அப்படி ஒரு சின்ன வட்டத்தில் வேலை செய்கிறவர்களாம் அவங்களுக்கும் கிடைக்கும். அப்படி சின்ன விஷயத்தில் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சின்ன சர்வத சம்ப்ளுதோதகேன்னு கீதையில் ஒரு ஸ்லோகம் படித்தோம் இல்லையா? அப்படி எல்லா இடத்துலையும் வெள்ளம் போகும்பொழுது கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரால் என்ன பெறும்? நமக்கு வெறும் கிணத்து தண்ணீர் மட்டும் கிடைக்கும். இன்னும் அடுத்தவங்களுக்கு என்ன இருக்கும்? வெள்ளப்பெருக்காக இருக்கும். Swami Rangananji writes, there's a beautiful sentence. I always write it and keep when I read all these things. He says, a society is strong, people are progressive. If the yajñā principle inspires people in society. Simple as solrar. A society is strong, people are progressive. If the yajñā principle inspires people in society. Otherwise, society becomes weaker and weaker and just goes down. ஒரு ஹியூமன் என்டையர் ஹியூமன் ரேஸ் அதனால தான் ப்ராக்ரெசிவ் ஆகணும்னா என்ன ஆகணும்? அது வளரணும்னா இட் இஸ் வெரி 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 இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட என்டையர் பார்க்கும்போது he was talking about India's foreign policy. He was telling our India's foreign policy is not narrow. It is not selfish. Our policy is not just transactional. We don't, we care about other people. உங்ககிட்ட இருந்து என்ன வாங்கலாம், நான் எங்ககிட்ட இருந்து நீங்க என்ன வாங்கலாம்னு. It is not just, it is not just mere transactional policy. Our India's policy is not with other countries is not just business. So what a lofty, in the lofty thinking எங்க இருந்து வருது? See, otherwise you see all the countries அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் ஒரு கண்ட்ரி how we can loot from other countries. Some of the countries has looted entire Africa. அப்படி they have looted எல்லா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. But they have not given anything to them. Still people suffer in poverty. என்ன எங்கேயாவது ஆயில் இருக்கா, you take all the oil from them. எங்கேயாவது டைமண்ட் இருக்கா, you use all your power and take all the diamond from them. But he is very clear. Our policy is not just transactional. We just cross the boundary of, that is what this time our G20, இதுவே என்ன, the motto என்னன்னா வசுதெய்வ குடும்பகம். Now you see China didn't like the very phrase Vasudhaiva Kudumbakam. If somebody is not liking this, you see how narrow-minded people wanted to see. Everybody, you have freedom to prosper. அவங்களுடைய country,
அவங்கவுங்க வளரணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பட் ஆல் இன்க்ளூசிவ் பாலிசி, எல்லாரும் வளரணுங்கிறது, நான் மட்டும் வளரணும், நான் மட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத விட எல்லாரும் வளரணுங்கிறது, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான். அதர்வைஸ் சொசைட்டி பிகம்ஸ் மோர் வீக்கர் அண்ட் வீக்கர். ஸோ திங்க் அபவுட் இட். சக-யஜ்ஞா பிரஜா ஸృiṣhṭvā புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட-காமதுக் அனேன. அனேனன்னு யஜ்ஞேனன்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் யாருக்கு பண்றோம்? தேவர்களுக்கு பண்றோம். அல்டிமேட் அது பகவானுக்கு போறது. அப்படி தேவர்களுக்கெல்லாம் பண்ண அந்த தேவர்கள் இன்டர்ன் ஹவு தே பிளஸஸ் வித் ப்ராஸ்பரிட்டிங்கிறது அடுத்த ஸ்லோகம். தட் வி வில் சி நெக்ஸ்ட் வீக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.